உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கஷ்டத்துக்கு உதவாத பணம் பீரோல வச்சு என்ன பண்றது? இரு எடுத்து வர சொல்றேன். அம்மாடி ரம்யா, உங்க அத்தை எங்க? அத்தை வெளிய போயிருக்காங்க மாமா. சரி, நீ போய் லாக்கர் திறந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வா. சரிங்க மாமா. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப ரம்யா போய் பீரோவை திறந்தா பணம் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? மாமா 5 லட்சம் சொன்னாரு. ஆனா 1 லட்சம் தான் இருக்கு. மத்த பணம்லாம் எங்க போச்சு? பீரோல 5 லட்சம் ரூபாய் இல்ல மாமா, 1 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. என்ன ரம்யா சொல்ற? கேஷா 6 லட்சம் ரூபாய் நான் தான் லாக்கர்ல வச்சேன். தெரியல மாமா, இதான் இருந்துச்சு. ஏமா நல்லா தேடி பாத்தியா? ஐயோ மாமா, சல்லடு போட்டு தேடிட்டேன். இந்த 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. ரம்யா, நீ நல்லா தேடி பாத்தியா? எத்தனை தடவை நீங்க மாத்தி மாத்தி கேட்டாலும் உண்மை இதுதான். பீரோல பணம் இல்ல. ஐயோ, அவ தான் இல்லன்னு சொல்றால, திரும்ப திரும்ப அவளை கேட்டு என்ன பண்றது? சரி, இப்படி ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம வீட்டுல நடந்ததே இல்லையே. இவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்போத்துல இருந்து இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை. என் பேத்தியோட வாழ்க்கை போச்சு. இந்த ஊர்ல நம்ம மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப புதுசா வீட்டுல பணம் வேற காணாம போயிருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. பாட்டி, என்னாச்சு? ஏன் ஜனனிய சும்மா திட்டிட்டே இருக்கீங்க? டேய், பீரோல 6 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தான். இப்ப சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் இவதானே? ஜனனி, இருக்கட்டும் பாட்டி, பணம் காணாம போயிருக்கு, ஓகே. ஆனா அதுக்கு ஜனனி தான் காரணம்னு சொல்லி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஏதோ நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் ஜனனியை சும்மா குறை சொல்றதை விட்டுட்டு யார் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது நல்லது. மாப்பிள்ள, அம்மா மேல எதுக்கு கோவப்படுறீங்க? இத்தனை வருஷம் நம்ம வீட்டுல நடக்காத விஷயம் உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஏதோ அவங்க கோவத்துல பேசிட்டாங்க. கோவத்துல எதை வேணாலும் பேசிடக்கூடாது அத்தை. ஜனனி எதுக்கு பணத்தை எடுக்க போறா? அவளுக்கு என்ன தேவை இருக்கு? நடந்தது இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் எனக்கும் காணாம போன பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்காக பேசுறாரு. ஆனா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மேல இருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நான் உடைச்சிருவேணும்னு பயமா இருக்கு. சிவா, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அப்படி இப்படின்னு பேச்சு வரதானே செய்யும். அமராவதி, நீ பேசாம இரு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம எது பேசினாலும் தப்பா தான் போய் முடியும். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? பணம் காணாம போயிருக்கு. காவேரி, அப்பா, அம்மாவுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. சரிங்கப்பா. பவானி எங்க?
பவானி நிலா அம்மா 3 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா. அம்மாக்கு கால் பண்றேன். பண்ணுமா. மாமா, பேசாம நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். அவங்க வந்தா எப்படியோ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த கைரேகை எல்லாம் வச்சு பாப்பாங்க மாமா. ஏய் ஜனனி, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இதெல்லாம் நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணாத, புரியுதா? இவங்க இப்படி தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டோம். போலீஸ் வந்தா இந்த விஷயம் மட்டும் இல்லாம என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. மாமா, ரம்யா சொல்றது சரிதான் மாமா. பேசாம போலீஸை வர வச்சிருவோமே. அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ண, அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காருங்க. சார், நான் ராசம்பள வீட்ல இருந்து பேசுறேன் சார். எங்க வீட்ல கொஞ்சம் பணம் காணாம போயிடுச்சு. அதனால கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர முடியுமா சார்? சரிங்க, வரோங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். மாமா, வர்றேன்னு சொல்லியிருக்கேன். பணம் இல்லைன்னு யார் பார்த்தது? என் தங்கச்சி பொண்ணு ரம்யா தான். நான் தான் சார். நீ போனப்ப பீரோ கதவு திறந்துருந்துச்சாமா? இல்ல சார், எப்பவும் போல மூடிதான் இருந்தது. பூட்டுக்கிட்டு ஏதாவது உடஞ்சிருந்ததா? எப்பவுமே அத்தையோட ரூம்ல தான் சார் சாவி இருக்கும். நான் போய் சாவி எடுத்துட்டு போயிட்டு பீரோவை திறந்தேன். அப்போ பீரோல பணமே இல்ல. ஆனா நேத்து நைட்டு நானு தண்ணி குடிக்க போயிட்டு வரப்போ அந்த ரூம்ல யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் போய் பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல சார். அதான் நான் திரும்ப வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, பணத்தை கண்டுபிடிச்சிடலாம். பணம் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது. சரிங்க சார். செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. சரிங்க சார். ஆமா, யார் இவரு? சார், இவர் என் ஃப்ரெண்டு. இவரு கொடுக்கறதுக்கு தான் அந்த பணத்தை வச்சிருந்தேன். சரிங்க, நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? அத்தை, வெளியே போகும்போது போன் எடுத்துட்டு போக வேண்டியதானே? கோயிலுக்கு தானே போனேன். சீக்கிரம் வந்துடலான்னு தான் எடுத்துட்டு போகல. என்னாச்சு? என்னாச்சா? வீட்ல இருந்த பணத்தை காணோம். அத கண்டுபிடிக்க தான் போலீஸ வர சொல்லிருக்காங்க. சார், மேல இருக்க ரூம் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். எந்த எவிடன்ஸும் இல்ல சார். இந்த ரூம் யாருது? எங்க ரூம் தான் சார். உங்க ரூமா? செக் பண்ணலாமா? தாராளமா, ப்ளீஸ் பண்ணுங்க. ஓகே சார், போய் பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.